மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஹாரோஸ்கோப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களுடைய கிரக நிலைகள், கிரக மாற்றம், குரு பகவானின் நிலை, சனி பகவானின் சஞ்சாரம், ராகு கேது பகவான்களின் மாற்றம், இதையெல்லாம் வைத்து உங்களுக்கு என்ன நடக்கப் போகின்றது, நீங்கள் எதை செய்யணும் செய்யக்கூடாது, உங்களுடைய குடும்பத்தின் நிலை, திருமண வாழ்க்கை எப்படி அமையும், பணம் குவிய இந்த காலகட்டத்தில் என்ன செய்யணும், கடன் பிரச்சனைகள், கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்குமா, எதிரிகள் ஒழிவார்களா அப்படின்ட்டு கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார என்ன நடக்கப் போகின்றது அப்படின்றத பற்றி தான் தெளிவாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி கும்பம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிக பெரும் அதிர்ஷ்டம் உங்களுக்காக காத்திருக்கிறது. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு மிக பெரும் பலத்தை கொடுக்க போகின்றார். ராசி அதிபதி சனி பகவான் உங்களுடைய கும்பம் ராசியில் ஆட்சி பெறுகின்றார். தனம், வாக்கு, குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவானும், முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவானும் இருக்கின்றனர். முயற்சி, இதன் காரணமாக உங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வெற்றியாகும். மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. மன கவலைகளெல்லாம் விலகும் மகத்தான ஆண்டாக இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார இருக்கும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய கும்பம் ராசிக்கு 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதியான குரு பகவான் முயற்சி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஆவணங்கள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் அகன்றுவிடும். தொலைந்து போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும். குரு பெயர்ச்சிக்கு பிறகு சுகஸ்தானத்திற்கு மாறும் குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வையால் அஷ்டமஸ்தானத்தையும், 7ஆம் பார்வையால் தொழில் ஸ்தானத்தையும், 9ஆம் பார்வையால் விரயஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார். இதனால் குடும்பத்தில் நிலவிய கூச்சல் குழப்பமெல்லாம் மறைந்து அமைதியான சூழ்நிலை நிச்சயம் நிலவும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாக்கிவிடும். இலாக்கா மாற்றம் மற்றும் இட மாற்றம் சற்று கவலையை கொடுக்கும். அரசியலில் ஈடுபட்டிருந்தீங்கன்னா விபரீத ராஜயோகம் தரும் காலம் இது. சிலர் பூர்வீக சொத்து தொடர்பான வழக்குகளையும் சந்திக்க நேரிடலாம். வெளிநாட்டு வேலை, பயணம் எல்லாம் திட்டமிட்டபடி இருக்கும். தம்பதிகள் விஷயத்தில் மற்றொருவர் குறுக்கிடாமல் பார்த்து கொள்வது அவசியம். கண்களில் சிறு உபாதைகள் இருந்தால் உரிய சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். திருமண முயற்சி நிச்சயம் வெற்றியாகும். ஆரோக்கியமும் சீராகிவிடும். சொத்து வாங்கும் விற்கும் முயற்சி ஈடேறும். வாழ்க்கை துணையினுடைய வைத்திய செலவும் நிச்சயம் குறைந்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். உங்களுடைய கும்பம் ராசிக்கு ராசி அதிபதி மற்றும் விரய அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசியில் நின்று ஜென்ம சனியாக பலன் தருகின்றார். உங்களுடைய ராசியில் நின்று 3ஆம் பார்வையால் சகாய ஸ்தானத்தையும், தன்னுடைய 7ஆம் பார்வையால் சனி பகவான் களத்திர ஸ்தானத்தையும், 10ஆம் பார்வையால் கர்மஸ்தானத்தையும் தெளிவாக பார்வையிடுகின்றார். இதன் காரணமாக புதிய தொழில் முயற்சிகள், ஒப்பந்தங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது இருக்கும். தொழில் உத்தியோக அனுகூலம் நல்ல விதமாக இருந்தாலும் பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்கும். எனவே இந்த காலகட்டத்தில் நகை வாங்குவது, வீடு கட்டுவது, பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கு சேமிப்பது என உங்கள் விரயத்தை சுபமாக மாற்றுவது உங்களுடைய கையில்தான் இருக்கின்றது. அனாவசியம், அவசியம் எது என பகுத்துணர்ந்து செயல்பட்டால் விரயத்தை தவிர்க்கலாம். அத்தோட தொழில் வேலைக்காக பலர் குடும்பத்தை பிரிந்து வெளியூர், வெளிநாடு செல்லவும் நேரிடலாம். சிலருக்கு கால் அல்லது கண் பிரச்சனைக்காக வைத்தியம் செய்ய நேரிடும். வேற்று மொழி பேசுபவர்களுடன் அந்நிய தேசத்தில் குடிபுகும் நிலை கூட ஏற்படலாம். சிலர் மதம் மாறி வேறு மத வழிபாடு செய்பவர்களாகவும் இருப்பீங்க. பாதங்களில் சற்று எரிச்சல் அதிகமாகவே இருக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு முழுவதுமே உங்களுடைய கும்பம் ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கின்றனர். 2ஆம் இடம் என்பது
குடும்பஸ்தானம். அந்த குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து குரு பகவானைப் போலவே உங்களுக்கு ராகு பகவான் செயல்பட போகின்றார். இதன் காரணமாக திடீர் தனவரவை ஏற்படுத்த போகின்றது. சக்தி, அதாவது திடீர் தனவரவை ஏற்படுத்தும் சக்தி ராகு பகவானுக்கு உண்டு என்பதால பொருளாதார வசதி அதிகரித்துவிடும். பல வழிகளில் இருந்து நிச்சயம் உங்களுக்கு பணம் வந்து சேரும். வெளிநாட்டு பணம் கையில் புரளும் என்றே சொல்லணும். பொன்னும் பொருளும் வந்து சேரும். துன்பங்கள் பொசுங்கிவிடும். நல்ல மாற்றங்கள், திடீர் திருப்பங்கள் எல்லாம் ஏற்படும். இழந்த அனைத்தையும் திரும்ப பெறப்போறீங்க. நீங்கள் செய்யும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி தரப்போகின்றது. அஷ்டம கேது பகவானால் குபேர யோகம் கிடைக்கப் போகின்றது. கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்து விபரீத ராஜ யோகத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். ஒரு சிலருக்கு விபத்து, கண்டம், சர்ஜரி, அவமானம், வம்பு, வழக்கு போன்ற அசுப பலன்களும் நிச்சயம் ஏற்படும். இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. பெரிய அளவில் முதலீடு செய்து அகலக்கால் வச்சிடாதீங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட்டு பணத்தை கடனாக வாங்கி தர வேண்டாம். இருப்பதை தக்க வைத்து கொள்ளுங்கள். எவ்வளவு மனபாரம் இருந்தாலும் படுத்த அடுத்த நொடி நிம்மதியாக கவலை மறந்து தூங்கி விடுவீர்கள். நிச்சயமாக முன்னேற்ற பாதையை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைக்கக்கூடிய சிறந்த காலகட்டமாக இது இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் உண்டாக்கிவிடும். மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடி வரும். புதிய வாய்ப்புகளை கிடைக்கப் பெறுவீர்கள். சமுதாயத்தில் கௌரவமான நிலையை அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு என்று தனி முத்திரை பதிப்பீங்க. வெளியே சொல்ல முடியாமல் தவித்த பிரச்சனையிலிருந்து மீண்டு வருவீர்கள். ஜாமீன் வழக்கு கூட சாதகமாக முடியும். கொடுக்கல் வாங்கல் எல்லாம் சீராகிவிடும். நல்ல வேலை வாய்ப்பு கிடைத்துவிடும். வேலை செய்யும் இடத்துல உங்களுக்கான மதிப்பு மரியாதை எல்லாம் கூடிவிடும். மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் நிச்சயம் உற்சாகமாக இருப்பீர்கள். நோய்கள் எல்லாம் நீங்கும். தன வரவு அதிகரிப்பதால மன அழுத்தங்களும் நீங்கிவிடும். அவசரப்படாமல் பொறுமையோடும் நிதானத்தோடும் செயல்பட்டால் இந்த காலகட்டம் பொற்காலமாக இருக்கும். தொட்டது துலங்கும். விரயத்தை சுபமாக்க மஞ்சள் அபிஷேகம் செய்து முருகனை வழிபட்டால் நன்மை நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லலாம். உங்களுடைய உண்மையான உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். இந்த காலகட்டம், அதாவது 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார உங்களின் உண்மையான உழைப்புக்கு இரட்டிப்பு லாபம் கிடைத்தே தீரும். உங்களுடைய பேச்சில் தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடிவிடும். குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் பெருகிவிடும். சொல் வலிமை, வாக்கு பலிதமெல்லாம் ஏற்படும். எவராலும் சாதிக்க முடியாத செயல்களை கூட சாதித்து காட்டிடுவீங்க. போட்டி பொறாமையெல்லாம் குறைந்துவிடும். கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். வெளியில் தெரியாமல் புதைந்து கிடந்த அனைத்து திறமைகளும் வெளிப்பட போகின்றது. அஞ்சாமல் தைரியமாக எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவீங்க. உடன் பிறப்புகளுக்கிடையே ஒற்றுமை உண்டாகப் போகின்றது. தொழிலில் புதுமை புகுத்தி வாடிக்கையாளர்களுடைய நன்மதிப்பை பெறுவீங்க. ஒரு சிலருக்கு அரசு உத்தியோக வாய்ப்பு உள்ளது. மாணவர்களாக இருந்தீங்கன்னா கல்வி ஆர்வம் அதிகரித்துவிடும். வீடு, வாகன யோகம், குழந்தை பேறு, திருமணம் போன்ற பாக்கிய பலன்களும் நிச்சயம் கைகூடி வரும். அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறிவிடும். ராகு காலத்தில் துர்க்கை அம்மன் மற்றும் காளியை வழிபட்டு வந்தால் சிறப்பான எதிர்காலம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். நெருக்கடி நிலையெல்லாம் மாறும் காலகட்டமும் இதுதான். யாரும் செய்ய தயங்கும் செயல்களை கூட துணிச்சலோடு செய்து முடிக்கும் வல்லமை உண்டாகிவிடும். உத்தியோகத்தில் பணி நிரந்தரமாகிவிடும். பங்கு சந்தை ஆதாயம் மனதை மகிழ்விக்கும். நல்ல கல்லூரியில் இணைந்து படிக்கக்கூடிய வாய்ப்பு மாணவர்களுக்கு ஏற்படும். சிலருக்கு நெருங்கிய இரத்தபந்த உறவில் திருமணம் நடக்கும். சம்பந்திகளின் சண்டைகள் முடிவுக்கு வரும். புதிய சொத்துக்கள், உயர் ரக வாகனங்கள் வந்து சேரும். வங்கி கடன் மூலம் புதிய வாகனம் வாங்குதல் அல்லது நிலத்தில் முதலீடு செய்தல் போன்ற அமைப்புகள் எல்லாம் உருவாகிவிடும். வீட்டில் மேல சத்தம் கேட்கும். பெற்றோர்கள் பிள்ளைகளின் திருமணத்தை நடத்தி ஆனந்தம் அடைவீங்க. கௌரவ பதவிகள் எல்லாம் தேடி வரும். குடும்பத்தில் ஒற்றுமை நிம்மதி ஏற்படும். சிலர் குடியிருப்பை மாற்றம் செய்யலாம்.
பூர்வீகம் தொடர்பான பிரச்சனைகள் குறைந்துவிடும். குலதெய்வ மற்றும் இஷ்ட அல்லது தெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேற்ற ஏற்ற காலம் இது. அதாவது குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ அல்லது மற்ற தெய்வ பிரார்த்தனைகளையோ இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றலாம் என்று உறுதியாக சொல்லலாம். குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், 8ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பதால் கோச்சார ரீதியான சர்ப்ப தோஷத்தால் திருமணம் தடைபட சற்று வாய்ப்பு இருந்தாலும் பெருசாக பாதிப்பு இருக்காது. 8ஆம் இடம் என்பது பெண்ணிற்கு மாங்கல்ய ஸ்தானம் என்பதால் சுய ஜாதக வலிமைக்கு ஏற்ப திருமணத்தை நடத்துவதும் நல்லதாக இருக்கும். நீங்கள் கும்பம் ராசியில் பிறந்த பெண்களாக இருந்தீங்கன்னா இந்த 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கடன் தொல்லைகள் குறையும், ஆரோக்கியம் சீராகிவிடும். பிரிந்த கணவர் மனைவியர் ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீங்க. குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவிவிடும். பிறருடன் பழகுவதில் உங்களுக்கு என்று தனித்துவத்தை ஏற்படுத்திடுவீங்க. நீண்ட நாட்களாக தடைபட்ட பெரிய செயல்களை கூட எளிதாக செய்து முடித்து வெற்றியை கொண்டாடுவீங்க. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களும் வேதனைகளும் துயரங்களும் விலகிவிடும். ஜென்ம சனியின் காலம் என்பதால் வீட்டிற்கு தெரியாமல் நகைச்சீட்டு ஏலச்சீட்டு கட்டுவதை தவிர்த்து அரசுடைமை வங்கிகளில் சேமிக்க வேண்டியது மிக மிக அவசியம்னே சொல்ல வேண்டும். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு, அதாவது அனைவருக்குமே, நீங்கள் வியாபாரிகளாக இருந்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உருவாவாங்க. எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாக்கிடும். வாய்ப்புகள் வாசல் கதவை தட்டும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களாக இருந்தீங்கன்னா, அதாவது வக்கீல்கள், ஆசிரியர்கள், சொற்பொழிவாற்றுபவர்கள், ஜோதிடர்களின் தொழில் எல்லாமே வளர்ச்சிகரமானதாக இருக்கும். ஜென்ம சனியின் தாக்கம் இருப்பதால் புதிய தொழில் ஒப்பந்தம் முதலீடுகளை பெரிய அளவில் ஈடுபடுத்துவதை தவிர்த்து விட வேண்டும். நீங்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு உருவாகப் போகின்றது. உங்களுடைய தகுதி திறமைக்கு ஏற்ற உயர்வு கிடைக்கப் போகின்றது. இடம் மாற்றம் ஏற்பட போகின்றது. உங்களுடைய வாக்கு வன்மையால் மிக பெரும் புகழை அடைய போறீங்க. அடுத்தவர்களுடைய செயல்களுக்கு பொறுப்பேற்காம தவிர்ப்பது நல்லதாக இருக்கும். பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்களும் ஏற்படும். வெளிநாட்டு வேலை முயற்சி உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் உறவினர்கள் பெயரில் சொத்துக்கள் வாங்குவதை தவிர்த்து விட வேண்டும். தேவையற்ற பயத்தை தவிர்த்து சுய ஜாதக தசா புத்திக்கு தகுந்த வழிபாட்டு முறைகளை கடைபிடித்து பயன்பெற வாழ்த்துக்கள். நீங்கள் அரசியல் ரீதியாக இருந்தீங்கன்னா வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கின்றனர். இதன் காரணமாக வாக்குறுதி கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். உங்களின் வாக்கே உங்களை கட்டம் கட்டி கூண்டில் ஏற்றிவிடும். யாரிடம் பேசினாலும் வார்த்தை பிரயோகம் சரியாக இருக்கணும். நிதானம் தவறினா உங்களின் பல ஆண்டுகால உழைப்பு இழைக்க நேரிடும். உங்களுடைய புத்தியை பயன்படுத்த வேண்டிய நேரம் இதுதான். ஒரு சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு வேறு கட்சிக்கு மாறவும் அதிக வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனால பார்த்து செயல்பட வேண்டியது ரொம்ப அவசியம் என்றே சொல்ல வேண்டும். தொழிலில் நிலவி வந்த சிக்கல்கள் நீண்டு அதிக முதலீடு செய்வதை நீங்கள் தவிர்த்தீர்கள் என்றால் சிறப்பான ஒரு வாழ்க்கையை உங்களால் அமைத்து கொள்ள முடியும். இயன்ற வரை வேலையை மாற்றாமல் இருப்பதும் நல்லது. சுப செய்திகளால் சுப விரயங்கள் நிச்சயம் ஏற்படும். உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு கைகூடி வரப்போகின்றது. இடைக்கால நிவாரணம் கிடைக்கப் போகின்றது. வழக்கு வெற்றிகள் சாதகமாக்கும். சிலருக்கு அதிர்ஷ்டம் அடிக்கும். புதையல், லாட்டரி, உயில் மூலம் எதிர்பாராத வகையில் பண வரவு உண்டாக்கிடும். தந்தை வழி, அதாவது தந்தை வழியில் இருப்பவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் மறைந்துவிடும் என்றே சொல்ல வேண்டும். குறிப்பாக நண்பர்களுக்காக பணம் கடன் வாங்கி கொடுத்து அந்த கடனை நீங்களே ஏற்றுக்கொள்ளவும் நேரிடும். பார்த்து இருந்துக்கோங்க. பத்திர அடமானத்தின் மேல் கடன் பெற்று தவணை முறையில் அசலையும் வட்டியையும் கட்டி அடமான பொருளை இழக்க நேரும் என்பதால் அதிக கவனமாக இருக்க வேண்டும். கணவன் மனைவி பிரச்சனையில் உங்களுடைய குடும்பத்தினரின் தலையீட்டை கூட அனுமதிக்க விடக்கூடாது. அப்படி அனுமதித்தீங்கன்னா பெரும் பிரச்சனை உங்களுக்கு தான்.
ஜென்ம சனி காலமாக இருந்தாலும் கல்வியில் எந்த தடையும் ஏற்படாது, தடங்களும் ஏற்படாது. பெற்றோர்களும் மாணவர்களும் பயப்பட தேவையே இல்லை. கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகிடும். அறிவுபூர்வமாக செயல்படுவீங்க. எதிர்காலத்தை நோக்கி உங்களுடைய சிந்தனை இருக்கும். தேர்வில் முழு கவனம் இருக்கும். திட்டமிட்டு செயல்படுவீங்க. எதிர்கால தேவைக்கான இன்சூரன்ஸ் பாலிசி அல்லது நலத்திட்டங்களில் சேமிப்பு போன்ற சுப செலவுகளும் அதிகரிச்சிடும் என்பதையும் சொல்ல வேண்டும். உங்களுடைய தனித்துவம் மிகுந்த பேச்சால் அனைவரையும் கவர்ந்து விடுவீங்க. அரசியல் ரீதியாக இருப்பவர்கள் தேர்தல் கால வாக்குறுதிகளை நிச்சயம் காப்பாற்றியும் விடுவீங்க. உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் வருமானம் கிடைக்கப் போகின்றது. தொட்டது துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தொட்டது துலங்கக்கூடிய காலம்தான் இந்த 2024 முடிவதற்குள்ளார உங்களுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும். இந்த காலகட்டங்களில் வாயில்லா ஜீவன்களுக்கு இயன்ற உணவு வழங்கி வந்தீங்கன்னா உங்களுடைய நிதி நெருக்கடி குறைந்து பணம் நிச்சயம் குவியும். கடன் தொல்லைகளும் நிச்சயம் அகன்றுவிடும் என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும். பிள்ளைகளால் மிக பெரும் பேரையும் புகழையும் அடையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்கும் என்பதை சொல்ல வேண்டும். மிக முக்கியமாக இப்பேற்பட்ட பிரச்சனைகள், தடை, தாமதங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பல கவலைகள் உங்களை சூழ்ந்து கொண்டாலும் வெற்றிலை பாக்குடன் தயிர் சாதம் வைத்து அதாவது 2024ஆம் ஆண்டு ஒவ்வொரு மாதத்தின் கடைசி சனிக்கிழமையில் உங்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ அல்லது பைரவரையோ வழிபட்டால் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிச்சயம் உங்களுக்கு உறுதியான 100% நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்ட்டு உறுதியாக சொல்லலாம். கும்பம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2024ஆம் ஆண்டு முடிவதற்குள்ளார கிரக நிலைகள், கிரக மாற்றம், சனி பகவானின் சஞ்சாரம், குரு பகவானின் நிலை, ராகு கேது பகவான்களின் மாற்றம் இதையெல்லாம் வைத்து என்ன நடக்கும்னு தெரிந்து கொண்டிருப்பீங்க. இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கும்பம் ராசியில் பிறந்த அனைவரும் 2024 முடிவதற்குள்ளார என்னவெல்லாம் நடக்கும்னு தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல மிக சிறப்பான சுகபோக ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.